Praise the Lord. சங்கீதம் 104 33 வசனம் 34 வசனம் சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இருக்கும்படிக்காய் தேவன் விரும்புகிறார். We receive so much from God, but yet we are complaining. இது நிமித்தமாய் பிசாசு அதில் ஒரு ரூட் எடுத்து எல்லாவற்றையும் பெரிதுபடுத்தி காண்பித்து he gets us into a depression level. And ஆண்டவர் சொல்கிறாரு, அது நமக்கு தேவையல்ல. நம்முடைய உற்சாகம், கர்த்தரை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது அவர் வருக வரைக்குமோ, நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்குமோ, it's such a lovely thing to do, to worship the Lord and praise Him with all our heart. அதை நம்ம செய்யும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் ஒரு ஃபுல் பேக்கேஜில் அனுப்பிக்கிட்டே இருப்பார். தட்ஸ் த சீக்ரெட். 34 சொல்லுது, அவரை தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்குமா. ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால இன்னும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அவரை நாம் தியானிக்கும் பொழுது, அவரை முன்பு நிறுத்தி ரசித்து ருசித்து நீரே என் ஆண்டவர் என்று நாம் சொல்லும் பொழுது, மனதார அவரை நேசிக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா, இனிதாய் இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். தட் மேக்ஸ் யூ ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். உன் கஷ்டம் திரளாக இருக்கலாம், உன் வியாதி பெரிதாக இருக்கலாம், நம்முடைய எல்லா கடன் பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மலை போல இருக்கலாம். பட் ஸ்டில் த லார்ட் சேஸ், வித் ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் மீ, சேஸ் த லார்ட். ஸோ just experience it and you will be blessed. This is the prophetic word for you today. May God bless you. Amen.